எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். ராமநாதபுரம் மாவட்டம். இந்த ராமநாதபுரம்ன்றது ஒரு காஸ்ட் சென்சிட்டிவ் டிஸ்ட்ரிக்ட். இதுல மதமும் ஒரு ஃபேக்டர் பிளே பண்ணும். சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் முஸ்லீம் பாப்புலேஷன் இங்க இருக்காங்க. கடந்த காலத்துல தமிழ்நாடு கண்டிடாத அளவுக்கு பெரிய காஸ்ட் வயலன்ஸ்ல இங்க நடந்திருக்குங்க. ஸோ இங்க 4 தொகுதிகள் இருக்கு: பரமக்குடி, ராமநாதபுரம், முடுகுளத்தூர், திருவாடானை. இந்த பரமக்குடி தொகுதியை பொறுத்தவரை இது ஆரம்பத்திலிருந்தே காங்கிரஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்த பெல்ட் தான். நீங்க ராமநாதபுரத்தை பொறுத்தவரை என்னதான் நீங்க நம்ம மீனவர் பிரச்சனைன்னு பேசியிருந்தாலும் இங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க காங்கிரஸ் இருக்கிற சைட்ல கன்சிஸ்டன்டா ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மீனவர் பிரச்சனை என்பது நம்ம மீடியாவில் பேசுறதா இருக்க தவிர காலத்துல பிரச்சனை கிடையாது. ஸோ இங்க காங்கிரஸ் ஆரம்பத்திலே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. 67, 71 திமுக ஆட்சிக்கு வரும்போது வெற்றி பெற்றாங்க. 71 கூட அந்த காங்கிரஸ் பெரிய கூட்டணி வெற்றி பெற்றாங்க. அப்புறம் 77 91 வரைக்கும் தொடர்ந்து அதிமுக தான் இங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. 89 திமுக வெற்றி பெற தேர்தலில் கூட அதிமுக தான் வெற்றி பெற்றுறாங்க. டாக்டர் எஸ் சுந்தர்ராஜ்ன்றவர். அப்புறம் 2001, 2006 காங்கிரஸை சேர்ந்த ராமபிரபு. அப்போ காங்கிரஸ்ன்றது அப்போ 2001 காங்கிரஸ் அதிமுக கூட்டணி, 6 காங்கிரஸ் திமுக கூட்டணி, ராமபிரபு ஜெயிக்கிறாரு. அப்புறம் 11 மீண்டும் அதிமுக ஜெயிக்கிறாங்க. 11, 16, அப்புறம் 19 இடைத்தேர்தல் கூட அதிமுக ஜெயிக்கிறாங்க. ஆனா 21 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த எஸ் முருகேசன் வெற்றி பெற்றார். அதாவது 71 அப்புறம் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு இங்க பரமக்குடியில திமுக இந்த 2024 வெற்றி பெற்றிருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல திமுக வெற்றி பெறவே இல்லை. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா 2011 பார்த்தா 11 அதிமுக சுந்தர்ராஜ் இவர் 89, 91 வெற்றி பெற்றிருக்காரு. அவர் இங்க காங்கிரஸ் வேட்பாளர் ராமபிரபு எதிர்த்து இங்க கண்டஸ்ட் பண்றாரு. கிட்டத்தட்ட 58% ஓட்டு எடுக்கிறாரு. ராமபிரபு 35% தான் எடுக்கிறாரு ஓட்டு. பாஜகவுக்கு இந்த இதுல ஏன்னா அங்க முஸ்லீம் பாப்புலேஷன் சிக்னிஃபிகண்டா இருக்காது. பாஜகவுக்கு இந்த மாவட்டத்தில் ஓரளவுக்கு ஓட்டிருக்கும். அவங்க 3.5% ஓட்டு 2011 எடுத்திருக்காங்க. 16 என்னன்னா அதிமுகவை சேர்ந்த டாக்டர் எஸ் முத்தையா 47% எடுத்திருக்காங்க. ஸோ 58 47 வந்திருக்கு. 58 தேமுதிக அதிமுக அணி, 47 வெறும் அதிமுக போட்டோம். ஸோ அந்த 11% வெளில போயிருக்கு. 11% எங்க போயிருக்குன்னா அதுல திமுக திசை வீரன். ஆக்சுவலி நான் டேட்டா தப்ப சொல்லிட்டேன். 96 திமுக ஜெயிச்சிருக்காங்க. திசை வீரன்றவர் 96 வெற்றி பெற்றார். ஸோ இவருக்கு ஒரு திமுக அணிக்கு ஒரு 5% போயிருக்கு. பாஜக தன்னோட வாக்கு 3.5%, 5.5% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் விசிகா இங்க மக்கள் நல கூட்டணி கண்டஸ்ட் பண்ணாங்க. அவங்க ஒரு 2% ஓட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழருக்கு ஒரு 2% ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு அந்த ஸ்பிளிட் ஆப்போசிஷன் ஓட்ஸ். இதே விசிகா இவங்க ஓட்டுலாம் திமுக வந்திருக்கு. பட் திமுக முழுசா போகாம அதிமுக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுல டாக்டர் எஸ் முத்தையா 2016 வெற்றி பெற்றார். அப்புறமா 19 என்ன இருக்குன்னா இந்த இடைத்தேர்தல் 22 தொகுதி, அதில் இந்த தொகுதி நடந்துச்சு. அதுல அதிமுக சதன் பிரபாகர்ன்றவங்க அவர் 47% ஓட்டு ஜெயிக்கிறாரு. திமுக சம்பத்குமார்ன்ற அந்த தொகுதி அப்போ தேர்தலில் போட்டிட்டு 13,000 ஓட்டு டிஃபரன்ஸ் தோக்குறாரு. டாக்டர் எஸ் முத்தையா அதுல 9,000 ஓட்டு ஸ்பிளிட் பண்ணிட்டாரு. நாம் தமிழரும் தன் ஓட்டு, நாம் தமிழர் மக்கள் மையம் கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. 21 என்ன ஆச்சுன்னா திமுக இந்த எஸ் முருகேசன்றவங்க 47% ஓட்டு எடுத்துட்டு போய் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த பெட்டர் போல் மேனேஜ்மெண்ட் அதிமுக 19 இடைத்தேர்தல் இருந்தது. ஏன்னா பாஜக அங்க ராமநாதபுரம் கண்டஸ்ட் பண்ணல. அந்த ரிசோர்ஸ்ல ஒரு தொகுதியில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த கேண்டிடேட் பெட்டரா இருக்கிறதால 47% திமுக ஜெயிச்சு. அதிமுக 40% வெற்றி எடுத்தது. நாம் தமிழர் ஒரு 9% எடுத்திருக்கு. மக்கள் நீதி மையம் 2% எடுத்திருக்கு. தேமுதிக ஒரு 1% எடுத்திருக்கு. இப்போ நம்ம பார்லிமெண்ட் பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா
பார்லிமெண்ட்ல பரமக்குடி பார்லிமெண்ட்ல வந்து பரமக்குடி வந்து ராமநாதபுரம் தொகுதி. இங்க வந்து ஐயுஎம்எல் கண்டெஸ்ட் பண்றாங்க திமுக அணியிலிருந்து. ஓபிஎஸ் அந்த என்டிஏ கண்டெஸ்ட் பண்றாரு. அதிமுக கண்டெஸ்ட் இதுல வந்து அதிமுக வந்து இங்க டெபாசிட் எழுந்த தொகுதி. ஸோ 10% கம்மியாக தான் இங்க எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் வந்து அதிமுகவோட அதிகமா அங்க எடுத்திருக்காங்க. இந்த தொகுதியில 10% மேல 10% எடுத்திருக்காங்க. ஐயுஎம்எல் வந்து 42% எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 47 42 அத்தனைக்கும் அது உதயசூரியன் இல்லாச்சுன்னு ஏணி சின்னத்துல 42. இவங்க வந்து ஓபிஎஸ் தரப்புல வந்து ஒரு 33% எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 33 9 சேரும்போது 42. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நெக் டு நெக் மாதிரி தான் இது வரும். ஸோ என்னோட பார்வை வந்து என்னன்னா, இதுல வந்து கொஞ்சம் கவுண்டர் கன்சாலிடேஷன்ஸ், இதுல இது வந்து கொஞ்சம் காஸ்ட் சென்சிட்டிவானது. கேண்டிடேட் எப்படி இப்போ போடுறாங்க அப்படின்ற பொறுத்து இருக்கு. அதிமுக வந்து இது பார்லிமெண்ட்ல இந்த டெபாசிட் வந்து நாம் தமிழரோட குறைஞ்சு ஓட்டு போனாங்க. ஸோ விஜய் சைடும் கொஞ்சம் ஓட்டு அங்கே இருக்கிறதால ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்ல திமுகவுக்கு நினைச்சு கொடுங்க. ஏன்னா திமுக வந்து ஏனிலே ஒரு 42 எடுத்தாங்க. உதயசூரன் இதோட அதிகமா வரும்னு நான் நம்புறேன். ஸோ திமுக ஒரு 42 மேல எடுத்துருவாங்க. அதிமுக அந்த நம்ப எடுப்பாங்க தெரியல. ஸோ க்ளோஸ் ஃபைட்ல திமுகவுக்கு நான் ரெஜ் கொடுக்குறேன். அடுத்து திருவாரணை தொகுதி. இதுவும் ஒரு மாதிரி கொஞ்சம் போலரைஸ்டான தொகுதி, லோக்கல். இதுல வந்து கரியமாணிக்கம் அம்பலம் என்ற ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர். அவர் வந்து 57, 62, 67 67 கூட ஜெயிக்கிறார். இப்போ சுதந்திரா கட்சியில் கண்டெஸ்ட் பண்றாரு. 71 திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கும்போது திமுக வெற்றி பெறாங்க, சண்முகன் வேட்பாளர்னு. அப்புறம் 77 மீண்டும் கரியமாணிக்கம் அம்பலம் வெற்றி பெறாரு. 80 வந்து அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒழுங்கா சிட்டால அதிமுக வெற்றி பெறாங்க. அப்புறம் 84 அதிமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. 89 2011 வரை இங்க KR ராமசாமி, அதே கரியமாணிக்கம் அம்பலத்தின் சன் KR ராமசாமி தொடர்ந்து இந்த ஒரு 89 இந்த 2011 ஒரு 20 ஆண்டு காலம் அவர் தான் ஜெயிக்கிறாரு. 2011 சுபா தங்கவேலன் திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் இன்னைக்கு ராமநாதபுரத்துல அவரு இங்க வெற்றி 11 தோக்கிற தேர்தலுக்குள் திமுக வெற்றி பெற்றிருக்கு. 16 வந்து சர்ப்ரைஸ் கேண்டிடேட்டா கருணாசிங் ஜெயிக்கிறாரு. KR ராமசாமி வந்து இங்க வெற்றி பெற்ற KR ராமசாமி வந்து பக்கத்து காரைக்குடி தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணாரு. நம்ம காரைக்குடி பேசும்போது பேசணும் அது. அப்புறம் 2022 RM கருமாணிக்கம், அதாவது KR ராமசாமியோட சன்னு, அவர் வந்து இங்க 21 ஜெயிச்ச எம்எல்ஏ. ஸோ இப்போ 2011 பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த மீண்டும் காங்கிரஸ் அந்த இப்போ 2021 வெற்றி பெற்ற RM கருமாணிக்கம் தான் கேண்டிடேட். மோஸ்ட்லி ஒரு காங்கிரஸ் சிட்டிங் சீட்டை அவங்க கொடுத்துருவாங்க. எப்படி 2011 எப்படி போயிருக்குன்னா, சுபா தங்கவேலன் இங்க வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க. எதிர்த்தரப்புல வந்து தேமுதிகக்கு முஜிபுர் ரஹ்மான்ற ஒரு வேட்பாளர் கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஒரு 1500 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.25% டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 0.5% ஓட்டுல ஜெயிக்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆன கான்டெஸ்ட். அப்புறம் பாஜகவுக்கு இங்கேயும் ஒரு 2.5% ஓட்டு இங்கேயும் இருக்கு. அதிமுக ஒருவேளை தேமுதிக அணி அதிமுக ஒருவேளை முஜிபுர் ரஹ்மான் ஒரு ஹிந்து கேண்டிடேட் போட்டுருந்தா கொஞ்சம் பெட்டரா கூட பண்ணிருக்கலாம். 11 கணக்கு பேர் பார்த்தா. நீங்க 2016 பார்த்தோம்னா கருணாஸ் இங்க வந்து அதே அந்த ஒரு ட்ரெயின்ல டாக்டிக்ல கிட்டத்தட்ட அதே 41% எடுத்துறாரு. திமுக வேட்பாளர் SP திவாகரன் அவர் சுபாதங்கன் அவங்க 36% எடுக்கிறாங்க. பாஜக அந்த தேவநாதன் யாதவ் இங்க கொஞ்சம் யாதவர் ஓட்டு கொஞ்சம் ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. அவங்க 6.5% ஓட்டு பாஜக 2 6.5 வந்திருக்காங்க. அப்புறம் ஜான் பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்க கொஞ்சம் தேவேந்திர உரையாளர் ஓட்டு அவங்க கொஞ்சம் ஒரு 5% ஓட்டு ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. இது தேமுதிக 2.5%, நாம் தமிழர் இங்க ஒரு 2%. ஸோ அப்புறம் SDP கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டு 2.5%. ஸோ இவ்வளோ ஓட் ஸ்பிளிட்ஸ் நடந்து ஒரு பலனாக கருணாஸ்க்கு ஒரு எட்ஜ் கிடைச்சு மேலே வருது. இல்லாட்டி அவருக்கும் ஸ்ட்ரகிளுக்கு. ஏன்னா அது ஓட் ஸ்பிளிட்ஸ் நடக்குன்னா அப்போ திமுகவே அங்கே வெற்றி பெற்றுக்கலாம் 2016.
ஸோ 21 என்ன ஆகுன்னா கருமாணிக்கம் வந்து கிட்டத்தட்ட 40% ஓட்டு தான் எடுக்கிறாரு. அதிமுக வந்து கேசி ஆணிமுத்து வந்து அதிமுக 32%. ஸோ அந்த கருணாஸ் எடுத்த ஓட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9% டிராப். எங்க போயிருக்குன்னா பிரதானமா அமமுக போயிருக்கு. அமமுக சேர்ந்த விடி ஆனந்த் அவர் இங்க கண்டெஸ்ட் பண்ணி இப்ப திமுக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கண்டெஸ்ட் பண்ணதால ஒரு பெரிய ஓட் ஸ்பிரிட் உங்க திருவாரூரில் இருக்கு. கொஞ்சம் வாக்குகளும் சரிஞ்சு இவங்க 9% ஓட்டு, அவர் 16% எடுத்துருக்காரு. டெக்னிக்கலி பார்த்தா திமுக வர வேண்டிய வாக்குகளும் அவர் தடுத்தாரு. பட் அதிமுக வாக்கு பெரிய பாதிச்சதால அவங்க செட்பேக் ஏற்பட்டிருக்கு. நாம் தமிழர் அவங்க ஒரு 8% ஓட்டு, ஸோ 2% 6% ஜம்ப் அவங்களுக்கு. மக்கள் நீதி மையமும் ஒரு 1% எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யாதவர் ஓட்டும் கொஞ்சம் வெளில போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் பண்ணியிருக்கார் அந்த அமமுக கேண்டிடேட். அதனால்தான் இவர் அதிமுக தோல்வி அடைஞ்சது, இவர் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறாரு. இப்போ பார்லிமெண்ட் பொசிஷன் இங்க எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதிமுக வந்து இந்த தொகுதியில 7.25% எடுத்திருக்காங்க. பரமக்குடியில் எடுத்தது கம்மி திமுக. ஓபிஎஸ் வந்து 31.5% எடுத்திருக்காரு. இதுவும் வந்து பரமக்குடியில் எடுத்ததை விட கொஞ்சம் கம்மி தான் ஓபிஎஸ் எடுத்த ஓட்டும். ஐயுஎம்எல் அவங்க வந்து ஒரேடியா 47.3% போயிருக்காங்க. இது மெயினா. அப்புறம் நாம் தமிழ் சொல்லி நாம் தமிழ் 9% எடுத்திருக்காங்க. போன வாட்டி எடுத்தது கொஞ்சம் 1% கூடுதலா எடுத்திருக்காங்க. ஸோ ஐயுஎம்எல் ஓட்டிங்க மெயினா ஷூட் அப் ஆனது காரணமே என்னன்னு தெரிஞ்சுன்னா, நம்ம 2016 பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் ஜான் பாண்டியனுக்கு வந்து ஒரு 5% ஓட்டு இருக்கு. ஸோ தேவேந்திர குடலோட ஓட்டு வந்து இங்க வந்து இருக்கு. இங்க வந்து ஓபிஎஸ் அக்ரெசிவா கண்டெஸ்ட் பண்ணதால ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் வந்து ஐயுஎம்எல். ஏன்னா ஐயுஎம்எல் வந்து நீங்க 2019 பார்லிமெண்ட்ல எடுத்த ஓட்டு விட இப்போ 21 அதிகமா எடுத்திருக்காங்க. அந்த நெகட்டிவ் போலரைசேஷன்ல இதுல வந்து கொஞ்சம் ஓபிஎஸ் இருந்தாரு. இதுல வந்து இன்னும் அந்த RM கருமாணிக்கம் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் எடுத்ததை விட இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8% ஓட்டு கூடுதலா வந்த காரணமே அந்த நெகட்டிவ் போலரைசேஷன் தான். தேவேந்திர ஓட்டு கொஞ்சம் கன்சாலிடேட் இருக்கு. இதுதான் இங்க சிக்கல். ஸோ இதுல வந்து என்னன்னா எந்த ரூபத்துல எதிர்கட்சி நிற்கும் என்றது பெரிய இது. ஏன்னா அதிமுகவுக்கு வந்து அந்த சோசியல் பேக்லாஷ் இங்க நிறையவே இருக்கு. ஸோ இப்போ ஓபிஎஸ் எடுத்த ஓட்டுனா அது பாஜக ஓட்டு, ஓபிஎஸ் மீது ஒரு மதிப்பு கொண்ட ஓட்டு. அது வந்து எடப்பாடி ஏத்துக்கிட்டு வருமான்றது எனக்கு அது பெரிய சந்தேகம். அதனால எனக்கு பிளஸ் இந்த RM கருமாணிக்கம் ஒரு ஃபேமிலி கொஞ்சம் நல்ல குட்வில் இருக்கிறதால இங்க வந்து அவருக்கு நான் எட்ஜ் கொடுக்குறேன். பட் ஆப்போசிஷன் வந்து இங்க எந்த ரூபத்துல வரும்னது எனக்கு சரியா தெரியல. அடுத்து ராமநாதபுரம் தொகுதி. ராமநாதபுரம் தொகுதின்றது நம்ம வேடசந்தூர் பார்த்தோம்ல, அதே மாதிரி இது ஒரு பெல்வெதர் சீட்னு சொல்லலாம். ஏன்னா 52 வந்து எந்த அணி இங்க ஜெயிக்குதோ அதுதான் ஸ்டேட்ல ஆட்சி பிடிச்சிருக்கு. அப்படி அந்த டிபெண்ட் பார்த்தோம்னா இங்க 52, 57, 62 3 தேர்தலையுமே காங்கிரஸை சேர்ந்த சண்முக ராஜேஸ்வரி சேதுபதி, அதாவது ராம்நாத் மன்னராக இருந்தாரு. அவரோட டாக்டர் தான் இந்த லதா நடிகை நினைக்கிறேன். இப்போ கிராண்ட்சன் கூட அதிமுக சேர்ந்திருக்காரு. அவர் வந்து இந்த 3 தேர்தல் வெற்றி பெறாங்க. திமுக தங்கப்பன் 67 முதல்ல ஜெயிக்கிறாங்க. அப்புறம் காங்கிரஸ் கூட்டணியில MSK சத்யேந்திரன் 71 ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 77 89 வரை 3 முறை தொடர்ந்து அதிமுக டி ராமசாமி என்ற வேட்பாளர் ஜெயிக்கிறாரு. 89 திமுக வேட்பாளர் தென்னவன்ற வேட்பாளர் ஜெயிக்கிறாரு. அப்புறம் 89 MSK ராஜேந்திரன் அந்த 71 ஜெயிச்ச அதே கேண்டிடேட் திரும்ப ஜெயிக்கிறாரு. அப்புறம் 91 அதிமுகவை சேர்ந்த தென்னவன், 96 திமுக சேர்ந்த ரஹ்மான் கான், 2001 அன்வர் ராஜா இன்னைக்கு திமுக சேர்ந்தாரு, அவர் அதிமுக ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் 2006 காங்கிரஸ் திமுக கூட்டணியில ஹுசைன் அலி அவர் ஜெயிச்சிருக்காரு. ப்ரொஃபசர் ஜவஹர்லா அவங்க 2011 ஜெயிச்சிருக்காங்க. டாக்டர் மணிகண்டன் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அவரும் இங்க இது 2015 ஜெயிச்சு. இப்ப காதர் பாக்ஷா முத்துராமலிங்கம் அவர் வந்து 2021 ஜெயிச்சிருக்காரு. திமுக மாவட்ட செயலாளர் இருக்கப்போ. ஸோ இங்க 11 பொசிஷன் எடுத்தேன்னா ஜவஹர்லா வந்து கிட்டத்தட்ட 41% ஓட்டுல இங்க ஜெயிச்சிருக்காரு. ஜவஹர்லா வந்து அப்போ ரெட்டையால சிம்பல்ல கண்டெஸ்ட் பண்ணதால தான் 41%.
காங்கிரஸ் வேட்பாளர் ஹுசைன் அலி அவங்க வந்து 31% ஜெயிக்கிறாங்க. பிஜேபி 17% எடுத்திருக்காங்க 2011. இங்கதான் நம்ம இந்த பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து திமுக அணியிலையும் ஒரு முஸ்லீம் வேட்பாளர், அதிமுக அணியிலையும் ஒரு முஸ்லீம் வேட்பாளர் வரும்போது அங்க ஒரு மதம் சார்ந்த போலரைசேஷன் உள்ள கொண்டு வராங்க. இது பிஜேபியோட பேஸ் ஓட்டு கிடையாது. 2016 பேஸ் ஓட்டு என்னன்னு உங்களுக்கு புரியும். பேஸ் ஓட்டு இது கிடையாது. அந்த மதம் சார்ந்து இந்த போலரைசேஷன் நடக்கும்போது நம்ம ஏன் முஸ்லீம் வேட்பாளர், இதுதான் நார்த் இந்தியாவில் பாஜக செய்யும் அரசியல். அந்த ஒரு ரிலிஜன் பேஸ்ட் போலரைசேஷன் வரும்போது அவங்க எல்லாருமே முஸ்லீம் நோக்கி ஹிந்து ஓட்டு கன்சல்டேட் பண்ணுறதுக்கு எடுத்தாங்க. அது 17% எடுத்திருக்காங்க. நம்ம ஆளுங்க அந்த ஹிந்து ஓட்டு ஜாதி வச்சு உடைப்பாங்க, காஸ்ட் பேஸ் கொண்டுறாங்க. பட் இது ஒரு ரிலிஜனாக கொண்டு வந்துருக்கோம். அந்த ஒரு முஸ்லீம் வேட்பாளர் வேண்டாம்ன்றதுக்காக போட்ட ஓட்டு 17% இது 2011 இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் பாஜக இல்லை. அவங்க எதிர்கட்சியில் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் அட்ரஸே இல்லை அந்த கட்சி. அப்பவே இங்க 17% ஓட்டு வந்தது காரணம் இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான போலரைசேஷன் 11 என்கிறது தான். இதை வந்து கரெக்டா உணர்ந்த ஜெயலலிதா தான் 2016 ஒரு ஹிந்து கேண்டிடேட் மணிகண்டன், ஹிந்து மறவர் கேண்டிடேட் மணிகண்டன் போடுறாரு. அவர் 46% போயிடுறாரு. அதாவது 41% ஜவஹர்லால் இருந்தாரு. இவர் எழுத்துலேருந்து கிட்ட 5.5%. அப்பனா 5.5% எங்க இருந்திருக்குன்னா பாஜக இடம் தான் வந்திருக்கு. பாஜக நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% எடுத்திருக்காங்க. 17 இருந்து 8க்கு டிராப் ஆனது மெயின் ரீசன் வந்து இதுதான். இதுல 2016 அவங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. மோடி பவர்ஃபுல்லா இருந்த டைம்ல அப்பவே வந்து டிராப் எடுத்திருக்கு. தேமுதிக அப்போ வந்து தேமுதிகவும் தனியா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னன்னா அதுவும் கிட்டத்தட்ட தேமுதிகவும் என்னன்னா அவங்க ஒரு எடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன கேட்டா ஜவஹர்லால் வந்து இந்த ஜவஹர்லால் வந்து சொந்த சின்னத்தில் இருந்தார் 2016. 11 வந்து ரெட்டையில் இருந்தாரு. 16 திமுக அணியில் நிற்கும் போது உதயசூரன் நிக்கல. 21 இப்போ உதயசூரன் நின்று மணப்பாறையில பாபநாசம் ஜெயிச்சாரு. இங்க 16 வந்து சொந்த சின்னத்துல நின்னாரு. சொந்த சின்னத்துல தான் அடையாள அரசியலுக்கு எதிராக இருந்துச்சு. அதனாலதான் இந்த தேமுதிகவுக்கு ஒரு 8% ஓட்டு அந்த மக்கள் நல கூட்டணி கிடைச்சது. நாம் தமிழருக்கும் இங்க 2% ஓட்டு கிடைச்சிருக்கு. ஸோ அதிமுக இந்த ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் 46% அதிமுக ஓட்டு எடுத்துட்டாங்க. இப்போ வந்து திமுக வந்து இதே ஸ்ட்ராட்டஜி 21 ஃபாலோ பண்றாங்க. காதர் பாஷா முத்துராமலிங்கம், இது வந்து பேரு கொஞ்சம் முஸ்லீம், கொஞ்சம் முத்துராமலிங்கம் இந்த தேவர் பேரும் வச்சிருக்கிறதால அந்த ஒரு மிக்ஸ்ட் ஐடென்டிட்டியே ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. 52% போயிருக்காரு. அதாவது திமுக அணியை சேர்ந்த ஜவஹர்லால் வந்து 29% எடுத்திருக்காரு. அங்க அதை விட 23% கூடுதலா எடுத்திருக்காருன்னா அப்ப போலரைசேஷன் அந்த முஸ்லீம் கன்சால்டேஷன் முத்துராமலிங்க தேர் போது முக்குளத்தூர் கன்சால்டேஷனும் பக்கா பண்ணி 52% போயிருக்கு அவருக்கு. பாஜக சேர்ந்த குப்ராம் அவங்க வந்து 28% எடுத்துருக்காங்க. அப்ப அதான் அதிமுக முக்குளத்தூர் ஓட்டு இங்க ஃபுல்லா கன்சால்டேஷன் போயிடுச்சு. நாம் தமிழர் அவங்க ஒரு 8%. அதுல ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்க எப்படின்னா அமமுக கொஞ்சம் ஓட்டு இருக்கும். அந்த ஓட்டு தான் ஒழுங்க இங்க கொஞ்சம் 19 வந்திருக்கும். நாம் தமிழருக்கு இங்க வந்திருக்கும், அதை போட்டிருக்கு. அப்புறம் பி மலைச்சாமின்ற இண்டிபெண்ட் அவர் 10,000 ஓட்டு எடுத்திருக்கு. அவங்க 5% ஓட்டு எடுத்திருக்காங்க. அமமுக ஒரு 3% எடுத்திருக்காங்க. இதுல நம்ம பார்லிமெண்ட் பொசிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்ல பார்த்தோம்னா இங்க வந்து ஐயுஎம்எல் வந்து இருக்கிறதுலே இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மற்ற பகுதியில விட இங்கதான் இருக்கிறதுலே அதிகமா 50% கிட்ட ஓட்டு எடுத்திருக்காங்க ஐயுஎம்எல். இவங்க வந்து அதிமுக வந்து 7.25%. அவங்களும் இருக்கிறதுலே கொஞ்சம் இருக்கிறதே கம்மியான ஓட்டு. நாம் தமிழர் அவங்க ஓட்டு இங்க பெருசா ஷூட்டால அவங்க ஓட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நாம் தமிழர் எடுத்தது 8%. ஸோ நாம் தமிழர் ஓட்டு குறைஞ்சி மெயினா காரணம் இந்த போலரைசேஷன் தான். இங்க வந்து ஓபிஎஸ்க்கு எதிரான போலரைசேஷன் உள்ள நடந்திருக்கு, அது குறைஞ்சிருக்கு. ஓபிஎஸ் இப்போ பொறுத்தவரை இந்த தொகுதியில் 31% அவர் சாலிடா அதே ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. 31% இங்க எடுத்திருக்காரு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை கண்டிப்பா திமுகவுக்கு வந்து அந்த வெற்றி இருக்கு, கண்டிப்பா உறுதின்ற மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா அவங்க வந்து போட்ட கேண்டிடேட் அந்த மாதிரி போடணும். ஆனா கேண்டிடேட் எப்படி போடுறாங்கன்னு பொறுத்தாரு. காதர் பாஷா முத்துராமலிங்கத்தை கொடுக்குறாங்களா இல்ல அன்வர் ராஜா இப்ப சேர்ந்தவர் கொடுப்பாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு காதர் பாஷா முத்துராமலிங்கம் தான் கொடுப்பாரு. மாவட்ட செயலாளர் வேற அவர் போட்ட அந்த ஒர்க்கு பிளஸ் அவர் மிக்ஸ்ட் ஐடென்டிட்டி இருக்கனால கண்டிப்பா வரும்.
அதிமுகவும் மீண்டும் அதே சிக்கதை எந்த ரூபத்தில் இங்கே நிற்பாங்கன்னு தெரியல. ஸோ அதில் வந்து அதிமுகவும் பின்னடைய வரும். அடுத்து முதுகுளத்தூர். இது வந்து இருக்கிறதுலே ஒரு அந்த மோஸ்ட் காஸ்ட் சென்சிட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ஸில் காஸ்ட் சென்சிட்டிவ் கான்ஸ்டிடுவன்சி முதுகுளத்தூர் தான். அந்த ஏன்னா இந்த தொகுதியோட வரலாறு, அவர் பெரிய வரலாறு. ஃபர்ஸ்ட் இங்கே தான் 1952 முதல் முறை ஐயா முத்துராமலிங்க தேவர் இங்கே வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆறாரு. 57 அவர் தான் ஆறாரு. அப்புறம் 62 அவர் ஃபார்வர்ட் பிளாக் இங்கே சசிவர்ண தேவர்னு ஒரு கேண்டிடேட் போட்டு ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 67 சுதந்திர கட்சியில் தான் அங்கே வெற்றி பெறாங்க. 71 சேர்ந்தது காதர் பாஷான்ற இண்டிபெண்ட், காதர் பாஷா வேலுச்சாமி இண்டிபெண்ட் இங்கே 71 திமுக வெற்றி பெறாரு. அவர் தான் இந்த காதர் பாஷா முத்துராமலிங்க தந்தை, திமுக மாவட்ட செயலர். அவர் தான் வந்து காதர் பாஷா ஜெயிக்கிறாரு. 77 இங்க காங்கிரஸ் சேர்ந்த எஸ் பாலகிருஷ்ணன், அவர் வந்து ஒரு யாதவர் வேட்பாளர். அதாவது ஒரு யாதவர்லே ஒரு பெரிய ஐடென்டிட்டியில எமர்ஜான ஒரு வேட்பாளர் வந்து எஸ் பாலகிருஷ்ணன். காங்கிரஸ்ல பெரிய யாதவர் முகமாக இருந்த ஒரு வேட்பாளர் வந்து அவர் 77 ஜெயிக்கிறாரு. அப்புறம் 80-84 ஃபார்வர்ட் பிளாக் அந்த முத்துராமலிங்க தேவர் டாமினன்ஸ் அதிகமாக இருந்தால 89 காதர் பாஷா திமுகவில் வெற்றி பெறாரு. திமுக சேர்ந்து வெற்றி பெறாரு. திரும்ப எஸ் பாலகிருஷ்ணன் 91-96 அவர் வெற்றி பெறாரு. 2001 தான் முதல் முறை அதிமுக இங்கேருந்து வெற்றி பெறுது. 2001 6 திமுக, 11 அதிமுக, 2006 வந்து காங்கிரஸ், 16 வந்து காங்கிரஸை சேர்ந்த பாண்டின்ற வேட்பாளர் கொடுக்குறாங்க. அப்புறம் 21 அந்த எஸ் பாலகிருஷ்ணன் வெற்றி பெற்றது. அந்த ஒரு போலரைசேஷன், அந்த ஒரு ஐடென்டிட்டியிலே திரு யாதவர் கம்யூனிட்டியில ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடராக இருக்கக்கூடிய திரு ராஜகண்ணப்பன் வந்து இங்கேருந்து 21 வெற்றி பெறாரு. இந்த தொகுதி 2011 எப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக சேர்ந்த முருகன் வந்து இங்க 47% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாரு. திமுக சேர்ந்த சத்யமூர்த்தி அவங்க வந்து 35% எடுத்திருக்காங்க. ஜான் பாண்டியன் இங்க 12% எடுத்திருக்காங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற ஜான் பாண்டியன். 16 என்ன ஆகும்னா அதுனா காங்கிரஸ் வேட்பாளர் பாண்டி அவர் வந்து 47% எடுத்திருக்காரு. அதிமுகவை சேர்ந்த கீர்த்திகா வந்து அவங்க வந்து ஒரு 40%, கிட்டத்தட்ட ஒரு 7% ஓட் டிராப் அதிமுகவுக்கு. இந்த டிராப் மெயினாக எங்கே போயிருக்கு, திமுக பக்கம் தான் போயிருக்கு. திமுக வந்து நீங்கள் 11 எடுத்ததே 35% ஓட்டு தான். மதிமுக வந்து இங்கே ஒரு 4% ஓட்டு எடுத்திருக்கு. பாஜக சேர்ந்த அரசகுமார் அவர் ஒரு 3% எடுத்திருக்காரு. நாம் தமிழர் ஒரு 1% எடுத்திருக்காங்க. ஸோ திமுகவுக்கு அந்த 16 திமுக அணிக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த இதுதான் இது. ஏன்னா நீங்கள் வந்து எஸ் பாண்டி என்ற வேட்பாளர் வந்து 16 வந்து அந்த ஜான் பாண்டியன் எடுத்த ஓட்டு கொஞ்சம் எடுத்திருக்காரு. அந்த ஓட்டு இங்கேயும் கொஞ்சம் ஸ்பிட்டே இருக்கு. அதுதான் மூணாவது ஸ்பிட்டே இருக்கு. அவர் எஸ் பாண்டிக்குன்னா அவர் வந்து 35 12% அப்பனா அதிமுக ஓட்டு உள்ள வந்து இந்த ஓட்டு உள்ள இருந்திருக்கு. பிறகு ராஜகண்ணப்பன் அவர் 46% ஓட்டு எடுத்திருக்காரு. அதிமுக சேர்ந்த கிருத்திகா வந்து இன்னும் கொஞ்சம் பலவீனம் போயிட்டு இருக்காங்க. அமமுக வந்து இங்க ஒரு 9% ஓட்டு எடுத்திருக்காங்க. இந்த 9% வந்து மெயினா வந்து இந்த மதிமுக அது போன்ற ஓட்டு தான் இது. அதிமுக வந்து இன்னும் ஃபர்தரா கொஞ்சம் அமமுக இங்க பலவீனப்படுத்திருக்காங்க. நாம் தமிழர் வந்து ஒரு 5% ஓட்டு எடுத்திருக்காங்க. மற்ற கட்சிகள் பெருசு சொல்லிக்கிற ஓட்டு இல்லை. இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா பார்லிமெண்ட் பொசிஷன் பார்த்தோம்னா ஓபிஎஸ் இருக்கிறதுலே அதிக ஓட்டு வந்து இந்த இதுல எடுத்திருக்காரு. 35% எடுத்திருக்காரு. ஐயுஎம்எல் 42%, அந்த 40% அதே ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஏணி சின்னத்துல. நாம் தமிழர் ஒரு ஓட்டு கொஞ்சம் 8% போயிருக்காங்க. அவங்க வந்து இந்த மாவட்டத்தில் சராசரியை பார்த்தீங்கன்னா 8% ஆவரேஜ் எடுத்திருக்காங்க. அதிமுக வந்து இங்க 9% அவங்க ஓட்டு எடுத்திருக்காங்க. நீங்க ராமநாதபுரத்துலயும் திருவாரூர் நிலையில கிடைக்கிற பேக்லாஷ் வந்து அவங்களுக்கு இங்க கிடைக்கல. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த இதுவும் திமுக ராஜகண்ணப்பனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இந்த வாட்டி ஜெயிச்சிருவோம் கண்டிப்பா. அதை வரனா அதிமுக எப்படி பொசிஷன் பண்ண போறாங்க, மெயின் விஷயம் அது பாஜக அதிமுக ஓட்டு ட்ரான்ஸ் எப்படி இருக்குன்றது தான் பெரிய கொஸ்டின். ஸோ அந்த அடிப்படையில் இங்கேயும் உறுதியா திமுக தான் வெற்றி பெறும். நிச்சயமா. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரத்தை சொன்னீங்க. அந்த 4 சட்டமன்ற தொகுதிகள் பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர்.
இந்த 4மே திமுகவும் திமுக கூட்டணியில வந்து திருவாடானையில காங்கிரசும் 4 தொகுதியிலும் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக தான் இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவாக சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.